பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பியுமா அந்த வீடியோவில் உங்களை பார்க்கறதுக்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். நானும் கர்த்தர் கிருபையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். கடந்த புதிய வருடமா இருக்கட்டும், இத்தனை 2 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு புதிய காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வேதத்துல யோசுவா 23:14 இப்படியாக வசனம் சொல்லுது, இதோ இன்றைய நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி யோசுவா தன்னுடைய அந்த இறுதி நாட்கள்ல சொல்லுகிற ஒரு வார்த்தை, பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் என்று நாம நம்புறோம். அவங்கள விட நான் நல்லா இருக்கணும், இவங்கள விட நான் வித்தியாசமா இருக்கணும், இவங்களுக்கு அந்த திறமை இருக்குல்ல, அதே போல நானும் இதை விட அதிகமான திறமைகளோடு நான் இருக்கணும்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையோடு நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாரும் அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாரும் அனுபவித்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே உலகத்துல இருக்கிறோம். எல்லாருக்கும் பலவீனம் வந்துச்சுன்னா நமக்கும் பலவீனம் வருது. எல்லாத்துக்கும் போராட்டம் வரும்போது நமக்கும் போராட்டம் வருது. எல்லாத்துக்கும் வியாதி வரும்போது நமக்கும் வியாதி வருது. எல்லாத்துக்கும் கடன்ற ஒரு சூழ்நிலைகளை கடந்து போகும்போது நம்மளும் அந்த சூழ்நிலைகளை கடந்து போயிருப்போம். ஸோ எல்லா சூழ்நிலைகளும் எல்லாத்துக்கும் சமமானது. அதனாலதான் பிரசங்களை நீங்க நிறைய இடங்கள்ல வாசிக்கலாம். சாலமோன் சொல்லியிருக்கிறாரு, பணக்காரனுக்கு எப்படியோ அதே போலதான் ஏழைக்கும், ஞானவானுக்கு எப்படி நடக்குதோ அதே போலதான் முட்டாளுக்கும். சோ யாருக்கும் எந்த வேறுபாடு உள்ள இந்த உலகம் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுது. எல்லாரும் போற வழியா தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசுவா சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்ன எந்த வாக்குமே பொய்யாகவும் இல்ல. அது அது என்ன சொல்றது, ஒரு நாள் அந்த வார்த்தையோட தன்மை மாறல அப்படின்னு சொல்றதை நீங்க அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசனங்கள் பொய்யா, இதான் அந்த மெசேஜுடைய தலைப்பு. தீர்க்க தரிசனம் பொய்யானதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஏன்னு சொன்னா, இப்ப நான் ஒருத்தருக்கு உதவி செய்யறேன்னு சொல்றேன் அப்படின்னா அந்த உதவியை என்னால செய்ய முடியும் நான் என்ன நம்பணும். அப்படின்னாதான் அந்த உதவி நான் செய்வேன்னு சொல்லுவேன். இல்லன்னா நான் என்ன சொல்லுவேன், பரவாயில்ல கர்த்தர் பாத்துக்குவார், இல்லன்னா பரவாயில்ல சரியாயிடும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும். ஒருவேளை அவர்கள் நினைக்கிற அந்த உதவி என்னால செய்ய முடியும்னு சொன்னா நான் சொல்லுவேன் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு அந்த கேப்பபிள் இருக்கு. கடவுள் எல்லாவற்றிலும் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி, அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லிட்டு அவர் செய்யாம இருப்பாரா அப்படின்னு கேட்டா நிறைய நேரத்துல நம்ம செய்யாம இருந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரா? ஒவ்வொரு வருஷமும் துவக்கத்திலேயும் சரி அல்லது மாதம் நம்மளுக்கு வாக்குத்தத்தங்கள் வருது, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிறைவேறிடுச்சான்னு கேட்டா கண்டிப்பா நிறைய பேருடைய வாழ்க்கையில அது நிறைவேறிருக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில சச்சர சாட்சி கூட எல்லாரும் சொல்றது இல்லை. ஒருவேளை இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்து கொண்டாங்கன்னு கேட்டா கிடையாது. வேதத்திலேயுமே தேவன் சொன்ன அநேக காரியங்களை அநேகர் சுதந்திரிக்காமையே மறித்து போயிருக்கிறார்கள். அப்ப தேவன் பொய்யானவரா அப்படின்னு கேட்டா நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு மரத்தினுடைய அல்லது ஒரு மாமரத்தினுடைய விதையை நான் கையில கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாமரத்தை கொடுத்துட்டு அந்த விதையை நான் உங்க கையில கொடுத்துட்டு சொல்றேன், இதை போய் நீங்க புதைச்சு வைங்க, தண்ணி ஊத்துங்க, ஒரு நாள் நிச்சயமா உங்களுக்கு நல்ல நிறைய கனிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். நீங்களும் போய் புதைச்சு வைக்கிறீங்க, தண்ணி ஊத்துறீங்க. ஆனா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த தண்ணி ஊத்துற ப்ராசஸ் நிறுத்திடுறீங்க. கடைசியில அந்த மாமரம் வளரவும் இல்லை, அது கனி கொடுக்கவும் இல்லை. அப்ப நான் போய் சொன்னேன்னா? யோசிச்சு பாருங்க. நான் சொன்னது உண்மை. அந்த மாமரத்தை நீங்க அந்த விதையை விதைச்சு அதுக்கு தண்ணி ஊத்திட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் அது வளர்ந்து கனி கொடுக்கும்ன்றது உண்மையிலும் உண்மை. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது கனி கொடுக்கலன்னா காரணம் யாது? நான் கொடுத்த விதை உயிரோட விதை தான், நீங்க தண்ணி ஊத்தினீங்கன்னு வளர்ந்துருக்கும். ஆனா நீங்க சரியா அதுக்கு தண்ணி ஊத்தாத பட்சத்துல அது வளராது, அது கனி கொடுக்காது. அப்போ நான் சொன்னது பொய்த்து போகல, நீங்க அதை பொய்யாக வச்சுட்டீங்க அல்லது நீங்க அதை செயல்பட விடாம நடத்திட்டீங்க. அதே போலதான் தீர்க்க தரிசனங்கள் தேவன் சொல்லும் போது அவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நிச்சயத்தோடு தான் சொல்லுகிறார். எப்படியாவது என் பிள்ளையை நான் இதை காப்பாத்திடுவேன், எப்படியாவது என் பிள்ளையை நான் இந்த வழியில நடத்திடுவேன், எப்படியாவது இந்த இடத்துக்கு நான் உங்களை கொண்டு சேர்த்துருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை தேவனால் முடியும் என்பதனாலதான் அவர் கொடுக்கிறார். ஆனா சுதந்திரிக்காததுக்கு காரணம் நீங்கள் மாத்திரமே. ஒருவேளை அந்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களா இல்லாதிருந்தால் உங்க வாழ்க்கையில நடக்காது. அப்ப நான் எதை சரி செஞ்சுக்கணும்? பைபிள்ல எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனைகள் உண்டு. நிபந்தனைக்கு உட்பட்டதுதான் வாக்குத்தத்தம். யாருக்கு வேணா அப்படியே கொடுக்கறது வாக்குத்தத்தம் அல்ல, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அப்ப நான் எதை செஞ்சா எது நடக்கும் என்பது இந்த வேதம் நமக்கு அழகாய் சொல்லி தருகிறது. இதன்படி செஞ்சீங்கன்னா உங்க வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்திரத்துக் கொள்ளலாம். உங்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். தீர்க்க தரிசனங்கள் பொய்யா போறதுக்கு காரணம், பொய்யல்ல நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க மாத்திரம்தான். தேவன் பொய் வைக்கிற தேவன் அல்ல. அவர் எப்பவுமே உங்களை நேசிக்கிற தேவன். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதை குறிச்சுதான் தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையில சொல்லப்பட்டுருச்சு, ஆனா இன்னும் நடக்கலைன்னா தயவு செஞ்சு தேவனிடத்துல மன்றாடுங்க. ஆண்டவரே நான் எதை சரி செய்யணும், எதை நான் சரி பண்ணா என் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிச்சுக்க முடியும்னு கேட்டு பாருங்க.
நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கானதை உங்க கையில வந்து கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய இந்த நாட்கள் மாத்திரமல்ல, இறுதி நாட்கள் மட்டும் அவர் உண்மையிலவராக இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.